ஏமனில் 5 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை சவுதி அரேபியா ராணுவம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் சென்ற வண்ணம் உள்ளனர். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரசு படைக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக அல் கெய்தா தீவிரவாதிகளும் இணைந்துள்ளதால் அரசு படைகளுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஐநா சபையின் வேண்டுகோளுக்கிணங்க நேற்று இரவு 11 மணி முதல் 5 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை சவுதி அரேபிய ராணுவம் அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அமல்படுத்துவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் தான் தலைநகர் சனாவில் சவுதி ராணுவம் குண்டுமழை பொழிந்தது. இதனிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் ஏமன் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரணப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். கடந்த சில வாரங்களாக உள்நாட்டு போர் காரணமாக உணவு, உறைவிடம், உடை, மின்சாரம், எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி உள்ளதாக சனா மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு தான் வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களுக்கு உணவு, எரிபொருள் கண்டிப்பாக தேவை. எங்கள் மக்கள் பசியால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சனாவின் புறநகர் பகுதியில் உள்ள மவுண்ட் நோபும் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த ராக்கெட் தளத்தை குறிவைத்து சவுதி அரேபிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. அப்போது ராக்கெட் தளம் மீது மலை அடிவாரத்தில் இருந்த குடியிருப்பு பகுதியில் மீதும் குண்டுகள் விழுந்து வெடித்தன. இதில் சிக்கி பொதுமக்கள் 90 பேர் பலியாகியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. 300க்கும் மேற்பட்டவர் படுகாயமடைந்துள்ளனர். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.